செல்லத்தாயி, உனக்கு விஷயமே தெரியாதாக்கா? இப்படி வெறும் காப்பியை உட்கார்ந்து மடக்கு மடக்கு குடிச்சிட்டு இருக்க? என்ன விஷயம்க்கா? நம்ம ஊர்ல சுப்பைய கடையில நல்ல பாண்டா போடுவாம்ல, அங்க ஒரே கூட்டமா நிக்கி. 5 மணிக்கு தான் கடை திறப்பான். 3 மணில இருந்தே ஒரே கூட்டம். ஏக்கா, அவங்க கடல கூட்டமே இருக்காத. இன்னைக்கு என்னக்கா ஒரே கூட்டங்க? எனக்கு எதுவுமே தெரியாது. நான் தூங்கிட்டு கிடந்தேன். என் மருமக தான் எழுப்பி 50 ரூபாய கையில தந்து எத்தே போய் சீக்கிரம் பாண்டா வாங்கி தின்னுங்க போங்க போங்கன்னு விரட்டி விட்டா. அந்தால துட்டு எடுத்துட்டு நானும் வாங்கிட்டு சொல்லணும் வாடியாரேன். மருமகளே, என்னதே மருமகளே, ஒரு 20 ரூபா இருந்தா தாயா. இந்த சுப்பைய கடையில பாண்டா வாங்கிட்டு வந்து திங்க. இது தெரிஞ்சுதான் கேட்கலாம். மருமகளே கொண்டா, அங்க வேற கூட்டம் நிறைய கிடக்கான். அப்புறம் தீந்து போயிட போகுது. எதை துட்டு தரமாட்டேன்னா தரமாட்டேன். தரமாட்டேன்னா விடு. நான் வெள்ளையம்மா கிளவிட்டு 20 ரூபா கடன் வாங்கிட்டு போவேன். வா வெள்ளையம்மா போவோம். எம்மா நில்லு. எது நேத்து ஒரு பொம்பளை 20 ரூபா உன் மருமக கொடுத்து விட்டுருக்கா. அந்த ரூபாயை கொண்டு வந்து அந்த கடையில போண்டா வாங்கி தின்ன உடனே செத்து போச்சான். அதனாலதான் இன்னைக்கு எல்லா மருமகாரியும் ரூபாயை கையில வியானுக்குன்னு கொடுத்து மாமியாகாரிய அந்த கடையில போய் போண்டா வாங்கி தின்னுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காவலாம். அதனாலதான் அந்த கடையில கூட்டமா. உங்களுக்கு வேணா நான் வேணா ரூபா தாரேன், போய் வாங்கி தின்னுங்க. 2 பேருக்கும் சுட சுட ஃபில்டர் காஃபி. மர்மலே, காபி செம்ம சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் தி. எங்க நாளைக்கு காலையில எங்க அம்மா வீட்டுக்கு போனோம் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கலாங்க? ஞாபகம் இருக்கு சின்ன பொண்ணு. நாளை காலையில போவோம். உங்க அம்மாக்கு பிறந்தநாள்னு சொல்லியிருந்தேல்ல. எங்க அம்மா இது வரைக்கும் பிறந்தநாளே கொண்டாடினது கிடையாது அவங்க வாழ்க்கையில. அதான் போகும்போது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போனோம் சாயந்தரம் போல. சீக்கிரம் ஆபீஸ்ல இருந்து வருவீங்களாங்க? சின்னம்மா, இன்னைக்கு ஆபீஸ்ல தலைக்கு மிச்சமா வேலை கிடக்கு. என்னால வர முடியாது பாத்துக்க. நீ யாராயிரு எப்படினாலும். ஹலோ சார். சொல்லுங்க சார். மர்மலே, வருத்தப்படாத. என்ன எங்க வா? என்ன நீ நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அண்ணிய வருத்தப்பட வச்சிட்டு இருக்க. அண்ணி நமக்கு எப்படி பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு gift வாங்குறது தானே உன்னை கூப்பிட்டாங்க. ஆஃப் டே லீவ் போட்டுட்டு வா முதல்ல. இல்ல என்ன போலதான் அவ அம்மையும் உனக்கு அம்மா மாதிரிதான். ஏம்மா தங்கச்சி, எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? இந்த பாருங்க பட்டு, இது யாருக்கு தெரியுமா கிஃப்டா வாங்கியிருக்கேன்? என் மாமியாருக்கு தான். சின்னம்மா, இன்னைக்கு தான் நேரம் இல்லைன்னு சொன்னேன். நேத்து ஃப்ரீயா தான் இருந்துச்சு. சர்ப்ரைஸா இருக்கட்டுமே நேத்தே உங்க அம்மாவுக்கு இந்த பட்டை எடுத்து வச்சுட்டேன். சின்னம்மா, உங்க அம்மாவும் எங்க அம்மா மாதிரி தான். அதனால எப்பவும் நான் அவங்க கூட சப்போர்ட்டா இருப்பேன். கவலைப்படாத. ரொம்ப தேங்க்ஸ்.